வந்து இப்போ வீடியோக்காக ஒரு ஷார்ட்ல நின்றுட்டு இருக்கா. பார்க்குக்கு வந்துட்டு ஆரனை வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டேங்க. இப்போ திருப்பி இதுதான் கேட்டு. இது வழியாக வந்து பாதையில் எனக்கு வந்து சைடில் இந்த மாதிரி பூச்செடி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து பப்ளிக் ஹாலிடே நியூசிலாண்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 ஆன்சாக் டேல, அதனால் வந்து அதோட ஃபாலோயிங் மண்டே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லீவுங்க. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி விலாக் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ரிலாக்ஸ்டாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறோம். புதுசாக மோர் வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அப்படியே நம்ம வந்து வீட்டை சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். வீட்டில் எல்லாரும் இருக்கோம். ஸோ இந்த விலாக் வந்து ஹாப்பியாக போகும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குக்கு வந்திருக்கோம். சரி, ஒரு 2 ரவுண்ட் நடந்துட்டு ஜாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மற்ற வேலைங்களை பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்னி சொல்லியிருந்தேன்ல முன்னாடி வீடியோலலாம், மெடிசன் வந்து ஒரு வழியாக என் கையில் வந்து சேர்ந்துடுச்சு இந்தியாவிலேருந்து. ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ அதை பற்றி நான் அப்டேட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெதரும் சூப்பராக இருக்குது இன்றைக்கி. அப்படி சுற்றி காட்டுங்கப்பா. ஒரு ரவுண்ட் இப்போ தாங்க ஓடி முடிச்சுட்டு வந்தேன். நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து சில் தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் நல்லா கிளியர் ஆகும். வெயில் நிறைய வந்துருச்சு, இல்லைன்னா இன்னும் ஒரு ரவுண்ட் ஓடி இருப்பேன். அந்த வெயில் பட்டுச்சுன்னா அந்த ஆக்னிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எரியுது பயங்கரமாக. சரி, நம்ம வீட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா துவையலோட தயிர் கஞ்சி தான். சரி வாங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோ. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக இந்த மாதிரி எடுத்து போடுறேன். முக்கியமாக வந்து மோர் ஒன்று வாங்கணும். நேற்று நம்ம வீடை சுற்றி நிறைய புல்லு வளர்ந்துருக்குங்க. மழை வேற வந்துட்டே இருந்ததா, அதனால மூவ் பண்ண முடியல. நாங்கள் ஆள் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நேற்று போய் ஒரு மோர் வாங்கிட்டு வந்துட்டோங்க. சரி, மறக்காமல் அதையும் பாருங்கள். வாங்க இப்போ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைங்களை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வந்து இப்போ வீடியோக்காக ஒரு ஷார்ட்ல நின்றுட்டு இருக்கா. எல்லாருக்கும் இன்னைக்கு லீவு. புதினா போய் பறிச்சுட்டு வர சொன்னால் அந்த வேரோடு பறிச்சுட்டு வந்தாச்சு ஏட்ரியன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் ஓரம் இருக்கிற செடி, அதனால எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறோம்ல, அந்த ஃபென்ஸ் ஓரம் இருக்கிற அந்த பில்லெல்லாம் எடுப்போம். ஸோ அது கூட இருக்க புதினா இது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு புதினா துவையல் வந்து ரெடி பண்ண போகிறேன். தயிர் கஞ்சி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, புதினா துவையல் வந்து இப்போ ரெடி பண்ணுவோம். இந்த பூ பாருங்கள், நம்ம வீட்டில் பூத்த பூ. வெளியில் வந்து இன்னும் செடியில் நிறைய இருக்குது. சரி, இந்த இதில் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் வச்சுருக்கேன். வெதரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. மூவ் பண்ண கரெக்டாக இருக்குது. மழை வந்துகிட்டே இருந்ததா, அதனால் மூவ் பண்ண முடியல. இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து வாங்கிட்டு வந்த மூவர். ஆக்சுவலி ஏட்ரியன் வந்து இப்போ புதினா உரிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அது ஒவ்வொரு இலையாக பறிமா, அது குட்டி குட்டியாக இது பண்ணாத. நல்ல பையன், காலையில் நிறைய வேலை செஞ்சு தரான். இதை பறிச்சுட்டு வந்தான். இப்போ வந்து இதை உரிச்சு தரான். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வேலைமா பண்ண அம்மாவுக்கு தெரியலையா? இங்கே கொஞ்சம் திரும்பு. இந்த ஒரு வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவன் என்னைய வேலை வாங்கிட்டு இருப்பான். இவ்வளோவும் டிவி பார்க்குறதுக்கு தானே, நம்ம ரைட்? சரி, தேங்க்யூ ஸோ மச்டா. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். வீடு வந்து சுற்றி புல்லு வந்து நிறைய வளைஞ்சிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி தாங்க க்ளீன் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பூ வந்து நல்லா பூத்து குலுங்கிருக்கு. நிறைய பூ நான் சாமிக்கும் வச்சுருக்கேன், உள்ள வாசலில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன்.
நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு ஃபென்ஸில் இருக்க இந்த எட்ஜஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சைடு இருக்க பில்லுலாம் எடுக்கணுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோவர் வாங்காமல் இந்த ட்ரிம்மர் வச்சே நம்ம பண்ணிடலாம், புல்லையும் எடுத்துடலான்னு நினச்சோம். ஆனால் வந்து இதில் ஒரு ஸ்லிங் இது மாதிரி இருக்குது, அதுவும் சீக்கிரமாக காலியாகிடுது, அப்புறம் கையும் வலிக்குது, அதனால் மோவரே வாங்கிட்டோங்க. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் இப்போ நான் எடுக்கிறேன்ப்பா, நீங்கள் போய் பெரிய முன்னாடி பாருங்கள் நிறைய வந்திருக்கு. சரி இன்றைக்கி கண்டிப்பாக வந்து எப்படியாவது இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான். டலியா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரிம்மர் வச்சே பண்ணிடலான்னு ஸ்டார்டிங்கில் நினச்சோங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு மூவரே ஒன்று வாங்கிட்டோம். நான்லாம் இந்த பக்கம் வர்றதே இல்லைங்க. இப்போ இந்த வெயில்னால பயந்துட்டு முகம்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிக்குது வெயிலில் வந்தால். இதெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் எடுக்கணும். கால்வாசி வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மூவர் வச்சு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு போகுது இது புதுசு, ஓகேவா? சரி, அடியில் பிளேட் இருக்கான், அது கிட்ட போனாலே கத்துறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேப்பா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சேன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்புறம் மீன்வாயில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து இந்த மழை வந்துச்சுல, அதில் நல்லா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து பெருக்கி எடுக்கணும். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நல்ல வேலைங்க. இது வரைக்கும் ட்ரிம் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். பாதிலேயே நிற்கிது, சார்ஜ் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து நான் பெருக்கி எடுத்துடுறேன். ஆமாம், இதெல்லாம் வந்து நல்லா பெருக்கி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த பூ வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த கார்டனிங் பண்ணி. சரி, நமக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் பார்த்திங்கன்னா கார்டனிங் தான். இந்த வெயில்னால வரலை, பட் இன்றைக்கி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சைக்ளமன் இது 4 கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எல்லாம் மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதை எங்கே நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். என்னப்பா சார்ஜ் போயிடுச்சா? ஓகே, சாமந்தி செடி முன்னாடி வச்சதும் இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கும் ஒன்று, இதை எடுத்து தனியாக சார்ஜ் போடலாம். சார்ஜ் போட வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். அதுக்கப்புறம் ரொம்ப முடியலன்னா என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சுருவாங்க. மோவர்லேயும் சரி ட்ரிம்மர்லேயும் வந்து சார்ஜ் போயிடுச்சுங்க. அதனால் அதை சார்ஜ் போடுற வரைக்கும் எனக்கு சார்ஜ் ஏற்றிக்கிற ஒரு பழைய எல்லாருக்கும் தான். அப்படி ஆட்ரினியும் எடுத்துக்கோ, அண்ணாக்கும் எடுத்துகிட்டு போய் தரணும். அவனை வெளில வந்து அதெல்லாம் பெருக்க சொல்லியிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி போய் கண்டினியூ பண்ணணும். சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினச்சோம் 2 பேரும் சேர்ந்து பண்ணால். ஆனால் வந்து நிறைய இருக்குது இன்னும் பண்ணுறதுக்கு. சார்ஜ் போனதுனால உள்ளே வந்து பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பர்சிமோன்ங்க. இந்த பழம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நியூசிலாண்டில் சிங்கப்பூரில் தான் வந்து சாப்பிட்டேன். அப்போதுலேருந்தே இந்த பழத்துக்கு வந்து நான் அடிமையாயிட்டேன். இந்த சீசனில் தான் வந்து கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பர்சிமோன்.
ஸ்வீட்டாக இருக்கும் ஆக்சுவலி இது ரொம்ப. ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சார்ஜ் ஏறினதும் அதுக்கப்புறம் மீதி போய் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த 4 பூச்செடியும் நம்ம வச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். டைம் வந்து 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து லஞ்ச் இப்போ தான் முடிக்க போகிறேன். பிரியாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65, தயிர் பச்சடிலாம் முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே ஆரன் வந்து பார்க் போகணுன்னு சொல்லிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அவனை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பிரியாணி வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதும் இது தம் போட்டுருணும். அது வந்து நான் வீட்டில் சொல்லிட்டு போகிறேன், செஞ்சுருவாங்க. இங்கே வந்து நிறைய எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி, காலிஃப்ளவர் 65 மாதிரியும் இல்லாமல் நிறைய எண்ணெய் இல்லாமல் செய்கிறேன். இது வந்து 1-2 தான் நான் சாப்பிடணும். இப்போ நிறைய சாப்பிட்னா திருப்பி வந்து ஆக்னி வந்துடும். எட்ரிமா நீ வரியா? அப்புறம் தயிர் பச்சடியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆரனை விட்டுட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். செப்பலாமா? பார்க்குக்கு வந்துட்டு ஆரனை வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டேங்க. இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டு சமையலை வந்து கண்டினியூ பண்ணணும். தம் போட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறாங்களோ தெரியல. இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes ட்ரைவ் தான். சீக்கிரமாக போயிட்டு நம்ம லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரனை வந்து கூப்பிட்றதுக்கு ஒரு 5 மணிக்காக வரணும். இப்படி தாங்க லீவ் நாளில் வந்து தான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மல் டைமில் கூட நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அது மாதிரி லீவ் நாளில் தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்ப்போம். அதில் பசங்களை வந்து பிக்கப் ட்ராப் வேறு பண்ண வேண்டியது இருக்கும். சரி வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பார்ஸ் பார்க். நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கோம். லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரையரில் போட்டேன்னா கொஞ்சம் நல்லா முறுன்னு வந்துடும். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி. அப்புறம் பாயில்டு எக்கும் வெங்காய பச்சடியும் இப்போ முதல்ல ஏட்ரியனுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து நல்லா இருக்குது. வெயில் அந்தளவுக்கு இல்லை. மோவரும் அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம். சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சுங்க. இன்னுமே வந்து வேலை முடியல. அநேகமாக நாளைக்கு தான் முடிப்போன்னு நினைக்கிறேன். சடனாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை வந்துடுச்சுன்னு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த 4 பூச்செடி மட்டும் நட்டுருக்கேன். அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக வந்து இதுதான் கேட்டு. இது வழியாக வந்து பாதையில் எனக்கு வந்து சைடில் இந்த மாதிரி பூச்செடி வைக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்து சைடில் புல்லு வளராத அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். இது வந்து சைக்ளமேன். இந்த பூ வந்து 4 கலர் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வந்து ஒரு 2 செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அது பிறகு வாங்கிட்டு வந்து வைக்கணும். இது எந்த அளவுக்கு தரையில் வச்சா வரும்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துருச்சுங்க. பசங்களை எல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வாக்கிங்க்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாகியாக இருக்குது. சூரியன் வந்து அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பாருங்கள், வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. நேற்று ஆரம்பித்தது இன்றைக்கி தான் மதியம் ஆயிடுச்சு. 2:30 ஆயிடுச்சு. விட்டு அதை சார்ஜ் பண்ணி பண்ணோம். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து என்னோடய மெடிசன்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேங்க. ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நிறைய ஜெல் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து வெயிலை வந்து தவிர்க்கணும். ரொம்ப வெயிலாக இருக்கும்போது வெளில போனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக. நான் வந்து இப்போ ஃபினிஷ் எப்படி முடிஞ்சிருக்கேன் எல்லா வேலையும் சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லாங்காக போகுது வீடியோ. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, இதுதான் வந்து ஃப்ரெண்ட் சூப்பராக. இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். பெருசாக வளராத அளவுக்கு வந்து கொஞ்சமாக வளரும் போதே வந்து இதை வெட்டிடணும். இன்னும் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளர வைக்கணும். அப்புறம் வெயில். இதை வந்து நான் டச் பண்ணலைங்க. இது வந்து நான் ஏதாவது ஈவினிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்றைக்காவது ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்லாக இது முடிஞ்சிருச்சு. சாத்திடுவோம்.
விரிஞ்சிருச்சு. அப்புறம் இதுவும் வந்து மூவ் பண்ணியாச்சு. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.